வரலாறு மிக முக்கியம்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் முகலாயருடைய வரலாறு அப்படின்றது ரொம்பவுமே முக்கியமான ஒரு வரலாறு. இந்தியாவின் மீது மேற்கு வடமேற்கு திசைகளில் இருந்து மகா அலெக்சாண்டர் காலம் தொடங்கி நூற்றாண்டுகளுடைய ஊடாக பல முறை பல படையெடுப்புகள் நடைபெற்றிருக்கு. வட இந்தியாவில் பல பகுதிகள் இந்தோ கிரேக்கர்கள், சாகார், குஷனார், ஆப்கானியர் போன்ற அந்நியர்களால் ஆளப்பட்டிருக்கு. மங்கோலிய செங்கிஸ்கான், துர்க்கிய தைமூர் ஆகியோருடைய வழித்தொண்டர்களான முகலாயர் இந்தியாவில் ஒரு பேரரசை நிறுவினார். அந்த பேரரசானது 3 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்தது. ஆனால் அவர்களை நாம் அந்நிய தேசங்களை சார்ந்த ஆட்சியாளர்களாக நம்ம பார்த்தது கிடையாது. அப்புறம் நம்ம அவங்களை எப்படி பார்த்தோம் அப்படின்னா, நம்ம நாட்டை சேர்ந்த அரச வம்சத்தை சார்ந்தவர்களாக தான் நம்ம பார்த்தோம். இந்த முகலாய பேரரசு யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னா, பாபர் என்பவரால் நிறுவப்பட்டது. இப்பேரரசானது 1526 பானிபட் போரில் இப்ராஹிம் லோடியை பாபர் தோற்கடித்த பின் நிறுவப்பட்டது. இவ்வாறு இந்தியாவில் ஒரு புதிய சகாப்தம், ஒரு புதிய பேரரசு தொடங்கி 1526 முதல் 1857 வரை இது நீடித்தது. முகலாய வம்சத்தை சேர்ந்த 6 முக்கிய அரசர்களான பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், ஔரங்கசீப் ஆகியோர் இந்திய வரலாற்றில் தங்கள் தடங்களை பதித்தனர். 1707 ஔரங்கசீப்பின் மறைவை தொடர்ந்து பேரரசு வீழ்ச்சியடைந்தது. ஆனால் 1707 முதல் 1857 வரை முகலாயர் அரசு பேரளவுக்கு ஒரு அரசாக இயங்கி வந்தது. ஒன்றை நூற்றாண்டுக்கு பின் 1857 ஆண்டு பெரும் கிளர்ச்சிக்கு பின் அரசியல் அதிகாரம் ஆங்கிலேய அரசின் கைவசமான போது ஆட்சி ஆங்கிலேயரின் கைக்கு சென்றது. முகலாய பேரரசு அதனுடைய அதிகார உச்சத்தில் இருந்த பொழுது ஆப்கானிஸ்தானிலிருந்து வங்காளம் வரையிலும், காஷ்மீர் முதல் தெற்கே தமிழகம் வரையிலும் அதனுடைய அதிகாரம் பறந்து விரிந்திருந்தது. இந்தியா முழுவதும் மையப்படுத்தப்பட்ட சீரான நிர்வாக அமைப்பை முகலாயர் உருவாக்கினார். முகலாயர்கள், குறிப்பாக அக்பர், இந்துக்களையும் முஸ்லிம்களையும் ஒரே நாட்டினராக ஒருங்கிணைத்து ஒரு கூட்டு தேசிய அடையாள அரசியலை உருவாக்கினார். மேலும் இந்தியாவை செழுமைப்படுத்திய மகத்தான கலை, கட்டடக்கலை, இலக்கிய பாரம்பரியத்தை விட்டு சென்றார். இந்த முகலாயருடைய ஆட்சி காலத்தில் மிக முக்கியமான ஆட்சி யாருடையதாக இருந்தது அப்படின்னா, அக்பருடைய ஆட்சி காலமாக இருந்தது. ஆட்சி காலம் எந்த வருடத்திலேருந்து எந்த வருடம் வரை முடிவுக்கு வருது அப்படின்னா, 1556 முதல் 1605 ஆண்டு வரை இவருடைய ஆட்சி காலம் இருந்தது. ராஜபுதனத்து பாலைவனங்களில் ஹுமாயூன் அலைந்து திரிந்த போது அவருடைய மனைவி 1542 ஒரு ஆண்மகனை பெற்றெடுத்தார். அந்த ஆண்மகனே ஜலாலுதீன் என்று அறிவிக்கப்பட்ட அக்பர். 14வது வயதில் அவருக்கு முடிசூட்டப்பட்டது. அக்பர் அரியணை ஏறிய போது இன்னும் வலிமையாக இருந்த ஆப்கானியரும் ராஜபுத்தினரும் மேலும் சவாலாக தெரிந்தனர். இருந்த போதிலும் அக்பர் பைரம்கான் என்ற தலை சிறந்த பாதுகாவலை பெற்றிருந்தார். அடுத்து 2வது பானிபட் போரை பற்றி பார்க்கலாம். இது 1556 நடந்தது. டெல்லியில் வீட்டிலிருந்த ஷர்ஷாவின் வழிவந்த ஆப்கானிய அரசன் அடில்ஷாவின் இந்த படத்தளபதியான ஹெமு முகலாயருக்கு எதிராக ஆப்கானியர் படையெடுப்புகளுக்கு தான் தலைமையேற்று செல்ல அனுமதிக்குமாறு அரசனை கேட்டுக்கொண்டார். அரசர் ஊக்கம் தரவே ஹெமு முதலில் குவாலியை கைப்பற்றி அதன் முகலாய ஆளுநரை வெளியேற்றினார். அடுத்ததாக எந்த ஒரு எதிர்ப்பும் இன்றி ஆக்ராவை கைப்பற்றினார். ஹேமுவின் தாராளத்தன்மை டெல்லியை கைப்பற்றும் போது பலம் வாய்ந்த எதிரிகளை வெல்ல உதவியது. அக்பர் 1556 நவம்பர் மாதம் டெல்லியை நோக்கி புறப்பட்டார். அந்த 2வது கட்ட பானிபட் போரில் தான் ஹேமுவை சந்தித்தார். அந்த போரின் முடிவு ஹேமுவுக்கு சாதனமாக முடிவடையும் தருவாயில் அவர் மயக்கம் முற்று கீழே விழுந்தார். தலைமை இல்லாத ஆப்கானிய படைகளை முகலாய படைகள் வெற்றி பெற்றன. ஹேமு கைது செய்யப்பட்டு கொல்லப்பட்டார். இவ்வெற்றி அக்பரை ஆக்ரா மற்றும் டெல்லியின் அதிபதியாக்கியது. முகலாய பேரரசு மீண்டும் நிறுவப்பட்டது. இதற்கு பின்பு அக்பர் ஒரு வெற்றியாளராக வட இந்தியா முழுவதையும் வாகை சூடி வலம் வந்தார். அக்பரின் முதல் 4 ஆண்டு ஆட்சி காலத்தில் பகர ஆளுநர் பைரம்கானின் நாடு குவாலியர், அஜ்மீர் உட்பட காபூல் இருந்து ஜான்பூர் வரை விரிவடைந்தது. தன் சாதனைகளின் காரணமாய் பைரம்கான் தன் போன்ற ஏனைய பிரபுகளிடம் ஏளனத்துடனும் இறுக்கம்போடனும் நடந்து கொள்ள துவங்கினார். இதனால் கோபம் கொண்ட அக்பர் பைரம்கானை பணி நீக்கம் செய்ய உத்தரவிட்டார். இதன் விளைவாக பைரம்கான் கலகம் செய்ய அக்பர் அதை பொறுமையுடன் கையாண்டார். இறுதியில் அக்பர் முன் ஒப்படைக்கப்பட்ட பைரம்கான் மெக்காவுக்கு அக்பரின் அறிவுரையின்படி அனுப்பப்பட்டார். செல்லும் வழியில் ஆப்கானியனின் ஒருவனால் கொல்லப்பட்டார். பைரம்கானின் குடும்பம் டெல்லிக்கு அழைத்து வரப்பட்டது. பைரம்கானின் மகன் அப்துல் ரஹீம் அறிவு கூர்மை மிக்க மேதையாக கான் இன் கனான் என்ற பட்டத்துடன் அக்பரின் அவையில் ஒலித்தார். அடுத்ததாக மிக முக்கியமானதொரு அக்பருடைய படையெடுப்புகள். அக்பர் மிக பெரும் வெற்றி படையெடுப்புகள் மூலம் மகத்தானதொரு பேரரசுக்கான அடிக்கல்லை நாட்டினார். 1562 மாவளம் பாஜ்பக்தரிடம் கைப்பற்றப்பட்டு அவர் அக்பரின் அரசவையில் ஒரு மன்சப்தராக ஆக்கப்பட்டார். 1564
மையப்பகுதியில் இருந்த கொண்டுவானா அதன் ராணி துர்காதேவி அம்மையாரின் மகன் வீரநாராயணன் ஆகியோருடனான கடும் போருக்கு பின் கைப்பற்றப்பட்டது. அரசரான ராணா உதய்சிங் சித்தூரை இழப்பதற்கு முன்னர் கடுமையாக போரிட்டார். ராணா உதய்சிங் குன்றுகளுக்குள் பின்வாங்க அவரின் தளபதியான ஜெய்மால் பட்டா ஆகியோர் போரை தொடர்ந்து நடத்தினர். இந்த 2 நபர்களும் உட்பட 30,000 பேர் வீரர்கள் இப்போரில் கொல்லப்பட்டனர். இந்த ஜெய்மால் பட்டா ஆகியோரின் துணிச்சலை கண்டு பெரும் வியப்படைந்த அக்பர் அவர்களின் நினைவாகவும் அவர்களை சிறப்பிக்கும் வகையிலும் ஆக்ரா கோட்டையின் முன் முக்கிய நுழைவாயில் அவர்கள் சிலைகளை நிறுவினார். அந்த சித்தூர் கைப்பற்ற பிறகு அவருடைய மற்ற சில நாடுகளும் தானாகவே சரணடைந்து விட்டன. மத்திய இந்திய பகுதிகளை கீழ்ப்படிய வைத்த பின்னர் அக்பர் தனது கவனத்தை செல்வமிக்க கடல்சார் வணிகத்திற்கு புகழ்பெற்ற குஜராத் மீது செலுத்தினார். குஜராத்துடைய அரசரான முஷாபர் ஷாவிடமிருந்து 1573 குஜராத்தை கைப்பற்றினார். அது மட்டுமில்லாமல் மற்ற சில இடங்களும் முகலாய பேரரசர்களோடு இணைக்கப்பட்டது. ராஜா மான்சிங், பகவந்தாஸ் ஆகியோருடைய உதவியுடன் அக்பர் காபூலை சேர்ந்த மிர்சா ஹக்கீமை தோற்கடித்தார். 1586 காஷ்மீரையும் 1591 சிந்துவையும் அக்பர் கைப்பற்றியது. வடமேற்கில் அவருடைய பேரரசு இன்னும் வலுப்படுத்தப்பட்டது. வட இந்தியாவை அரசியல் ரீதியாக ஒருங்கிணைத்த பின்னர் அக்பர் தக்காணிக்கத்தின் மீது கவனம் கொண்டார். அக்பருடைய படை சாந்த் பீவிடமிருந்து போரார் கைப்பற்றப்பட்டது. அம்மையார் அகமது நகரின் நிஜாம் ஷாகி வம்சத்தை சேர்ந்த தன் உடன்பிறப்பின் மகனான முஷாபர் ஷாவினுடைய பகர் ஆளுநராக அகமது நகரை தாக்கி முகலாய படைகளை எதிர்த்து வீரத்தோடு போராடினார். 1500 முகமது நகர் அரசின் ஒரு சில பகுதிகளை முகலாய படைகள் கைவசமானது. 1604 செப்டம்பர் மாதம் அக்பர் நோய்வாய்ப்பட்டு 1605 அக்டோபர் மாதம் 27 இயற்கை ஏந்தினார். இன்னும் அக்பரை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் மிக முக்கியமான விஷயம் அக்பரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. அதில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை இப்போ நான் சொல்கிறேன். இந்துக்களிடையே நல்லெண்ணத்தை பெறுவதற்காக அக்பர் மனமார்ந்த முயற்சிகளை மேற்கொண்டார். முஸ்லீம் அல்லாத மக்களின் மீது விதிக்கப்பட்டிருந்த ஜிஸ்யா வரியையும், அதாவது தலைவரி என்று சொல்வார்கள், அந்த வரியையும் இந்து புனித யாத்திரைகள் மீது விதிக்கப்பட்டிருந்த வரியையும் நீக்கினார். போர்க்கைதிகளை அடிமையாக்கும் நடைமுறையும் கைவிடப்பட்டது. இந்த விதவைகள் பின்பற்றிய உடன்கட்டை ஏறும் முறையும் ஒழிக்கப்பட்டது. அவருடைய இணக்கமான ராஜபுத்திர கொள்கையானது ராஜபுத்திர அரச குடும்பங்களோடு திருமண உறவை மேற்கொள்ளுதல், அரசவையில் உயர்ந்த பதவிகளில் அவர்களை அமர்தல் ஆகியவற்றை உள்ளடக்கியதாகவும், சகிப்புத்தன்மை கொண்ட மத கொள்கையானது பண்பாட்டு ரீதியாகவும் உணர்வு பூர்வமாகவும் மக்கள் ஒருங்கிணைப்பதை உறுதி செய்தது. அக்பருக்கு முன்னரே பல முஸ்லிம் அரசர்கள் ராஜபுத்திர இளவரசிகளை திருமணம் செய்திருந்தனர். ஆனால் அக்பர் பரந்த மனப்பான்மையோடு இக்குடும்பங்களோடு நெருக்கமான உறவினை மேற்கொண்டு இத்திருமணங்களை இருவேறு பண்பாடுகளை இணைக்கின்ற சக்தியாக மாற்றுவதற்கு காரணமாக இருந்தார். அக்பருடைய நோக்கம் என்னவாக இருந்தது அப்படின்னா, ஒரு மத சார்பற்ற கோட்பாடுகளை பல்வேறு நம்பிக்கைகளுக்கு சார்ந்தவர்களுக்கு சரிக்கு சமமான சகிப்புத்தன்மையும் சம மதிப்பையும் வழங்குவதற்கு குறிக்கோளாக கொண்ட ஒரு அரசை உருவாக்குவது தான் அவருடைய நோக்கமாக இருந்தது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இந்த சமஸ்கிருத, அரபி, கிரேக்க இந்த இருக்கக்கூடிய ஏனைய மொழிகளில் இருக்கக்கூடிய நூல்களை பாரசீக மொழிகளில் மொழியாக்கம் செய்வதற்காக ஒரு பெரிய மொழியாக்க துறையை அக்பர் உருவாக்கினார். அந்த துறையில ராமாயணம், மகாபாரதம் அப்படின்னு சொல்லிட்டு குரான் வர அத்தனை விஷயங்களையும் பாரசீக மொழியில மொழியாக்கம் செய்தது. ஆக முகலாயருடைய வரலாறுகள்ல அக்பருடைய வரலாறு அப்படின்றதே இன்னும் பெருசானது. இதுக்கப்புறமும் நிறைய அரசர்கள் வந்தாங்க, இதுக்கு முன்னமும் அரசர்கள் இருந்தாங்க. அத்தனை பேர்களையும் சொல்வதற்கு இந்த ஒரு காணொளி பத்தாது. மற்றும் ஒரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி.